Hi guys, and welcome back to Kamma Crypto. Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்க டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு சின்ன டிப் வந்து ஃபேஸ் பண்ணிருக்குங்க. ரெண்டு முக்கியமான விஷயம். நிறைய ஸ்டோலன் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோகரன்சிக்கு ஒரு சின்ன பிளாக் டேன்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல வசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 230 மில்லியன் டாலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் பண்ணப்பட்டுச்சு. அவர் வந்து அந்த ஆக்கர் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து வந்து ஆல்மோஸ்ட் இத்தரியம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதை கேஷ் அவுட் பண்ணிட்டாரு வேற நம்ம கேள்விப்படும். நானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு செஞ்சிருந்தேன். சோ அது மட்டும் இல்லாம இப்போ டெரா பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, லூனாவோட பிளாட்ஃபார்ம். சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $5 மில்லியன் மதிப்பிலான லூனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் பண்ணிருக்காங்க அவங்களோட லாக்கர் டெபாசிட்ல இருந்து. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சாஃப்ட்வேர் எரரால பாத்தீங்கன்னா இந்த இது வந்து நடந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணிட்டாங்க. பட் போனதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் $5 மில்லியன் மதிப்பிலான டெரா லூனா காயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்கர் வந்து எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அது லூனால பெரிய இம்பாக்ட் எதுவும் வராது. அது பிரைஸ் ஏறினாதான் அதை விற்கவும் முடியும், இதெல்லாம் விற்க முடியாது. பட் மேபி லூனாவோட பிரைஸ் வந்து இதை வச்சு ஏறலாம். ஏன் ஏறலாம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே ஆக்கர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர் ஆல்மோஸ்ட் வேல்ஸ் கூட சொல்லலாங்க. ஸோ இன்டெரக்டா தேர் ஹேவ் வெரி குட் இன்ஃபுளுன்ஸ் ஆன் மார்க்கெட். ஸோ ஆல்மோஸ்ட் $5 மில்லியன் இப்ப மதிப்பிலான டெரா லூனா எடுத்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 சென்ட்ஸ் 3 சென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லூனா ஏறினாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான ப்ராஃபிட் வரும். அதை ஈஸியா இன்கேஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஹேக்கிங் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய டர்ன் ஓவரா இருந்தது. இன்னொரு மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிட்காயின் கான்ஃபரன்ஸுங்க. ஸோ பிட்காயின் கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. அண்ட் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எலெக்ஷன் கேண்டிடேட்டா யூஎஸ் எலெக்ஷன் கேண்டிடேட்டா நிக்கிற டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் $25 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின்ல வந்து டொனேஷன்ஸா வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஸோ அதுல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் பிட்காயினுக்கும் பாத்தீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா பிட்காயின் மார்க்கெட் நல்ல ஒரு நான் சொன்ன லாஸ்ட் 1 டே 2 டேல 70K வரைக்கும் பிட்காயின் தொட்டு வச்சு பாத்தீங்களா, அது இந்த கான்ஃபரன்ஸ் பிளஸ் இந்த டொனேஷன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டொனேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு மூவ் ஆனதுதாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணுச்சு. இன்னொன்னு ஒன் ஆஃப் த டாப் கெய்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா XRP. ஸோ XRP வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைட் எட்ஜும் பாத்தீங்கன்னா மற்ற கிரிப்டோ கரன்சியோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு வச்சிருக்குங்க. எல்லாமே ஒரு 1% 2% தான் பாத்தீங்கன்னா XRP மட்டும் எனக்கு ஒரு 4% வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல வந்து ஒரு பம்ப் கொடுத்துருக்கு. அண்ட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் கேப்பையும் பாத்தீங்கன்னா எனக்கு மேல கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பிட்காயின் எல்லாம் டவுன் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது ரிப்பிள் XRP மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல அப் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரிப்பிளோட நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸிலி $70-75 வரைக்கும் மேல போகணும். அண்ட் ஒன் கீ திங் டு வாட்ச் இஸ் ஃபார் சொலானாங்க. அந்த $200 ஸ்டில் ஆன் த கார்ட்ஸ். கண்டிப்பா $200 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றாங்க. அண்ட் ஒன் சேட் திங் இஸ் திருப்பியும் சொலானா வந்து பாத்தீங்கன்னா 5th பிளேஸ் வந்துருச்சு. பட் ஸ்டில் அதோட சார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் கேப்ல தான் இருக்கு, நல்ல ஒரு ஐல தான் இருக்கு, தவிர எந்த இதுவும் பேனிக்காக தேவையில்லை. So this is all the news that happened in cryptocurrency today, and thank you for watching Kamma Crypto videos regularly. So do subscribe and follow for more interesting information regarding cryptocurrency. Thank you.